உன்னை விட ஒரு பெரிய முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. நீ இப்படி பீச்ல போனாலும் சரி, இல்ல எந்த ஆக்சிடென்ட்ல போனாலும் சரி, போலீஸ் உன் உடம்ப போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க. அப்ப ஊருக்கே தெரிஞ்சிரும் நீ கர்ப்பமா இருக்கன்னு. இப்படிதான் புத்திசாலித்தனமா செய்யறேன்னு நினைச்சு பல பேர் முட்டாள் தனத்தை செய்யறாங்க. ஆனா இத நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல ஆனந்தி. புரியுது, உன் பிரச்சனை பெருசுதான், அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு தற்கொலை தீர்வு இல்லடி. தற்கொலை பண்ணணும்னு உங்களுக்கு வர தைரியம் ஏண்டி வாழ்ந்து காட்டணும்னு வர மாட்டேங்குது? எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு மறைச்சிடலான்னு நினைக்காத. இது கண்டிப்பா வெளியில தெரிஞ்சிடும். சரி, இது அன்புக்கு தெரியுமா? தெரியாது. அன்பு கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிருக்க. உனக்குதான் ஒண்ணும் தெரியாது. அன்பாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. இப்படியும் அவசரப்படுவாரு? சரி, அது நடந்தது நடந்து போச்சு. எங்க கிட்ட சொல்லி இருந்தா உன் ப்ராப்ளத்தை அன்பு அம்மா கிட்ட சொல்லி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கோகிலாக்கா கல்யாணத்தோட சேர்த்து உன் கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படியா பண்ணுவ? அன்பு கிட்ட நாங்க பேசுறோம். இல்ல இல்ல, அன்பு பத்தி தப்பா பேசாத. தப்பு உன் மேல மட்டும் இல்லடி, அன்பு மேலேயும் இருக்கு. உன்னோட இந்த நிலைமைக்கு அவரும் தான் காரணம். காதல பத்தி தப்பா பேசுன. பின்ன பேசாம ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ அன்பு வீட்டுல போய் தங்கினா இப்படிதான் பண்ணுவாரா? என்னதான் காதலிக்கிற பொண்ணா இருந்தாலும் இப்படி அத்துமீறுவாரு? அன்பு அத்துமீறல. அன்புக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அன்பு இதுக்கு காரணம் இல்ல. என்னது? அன்பு இதுக்கு காரணம் இல்லையா? ஆமா ஆமா. இந்த பாவத்துக்கு காரணம் யாருன்னு தெரியாமதே நான் தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கே வந்தேன். ஏய், என்னடி பேசுறா இவ? அன்பு காரணம் இல்லங்கறா? இங்க பாரு ஆனந்தி, நம்ம ஹாஸ்டல்லயும் சரி, உங்க கார்மெண்ட்ஸ் கம்பெனிலயும் சரி, எல்லாருக்கும் தெரியும் நீயும் அன்பும் லவ் பண்றீங்கன்னு. நீ அன்போட வீட்ல, அதுவும் ஒரே ரூம்ல பல நாள் தங்கியிருக்க. லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற ஒரு உரிமையில அந்த வயசுக்குள்ள வேகத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு. அத ஒத்துக்கோடி. அதை விட்டுட்டு யாரு காரணம்னே தெரியாதுன்னு முட்டாள்தனமா உளறிட்டு இருக்காத. என் மேல சத்தியமா சொல்றேன், அன்புக்கும் இதுக்கும் துளி சம்பந்தம் கூட இல்ல. ஏ ஆனந்தி, அன்பு நாங்க தப்பா நினைச்சிருவோன்னு திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காத. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது. இங்க பாரு, அன்பை தவிர வேற யாரும் உன்னை தொட்டு கூட இருக்க முடியாது. ஐயோ, தெரியலையே, எனக்கு தெரியல ரஜினா. எந்த படுபாவி என்னை சீரழிச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா அன்பு இதுக்கு காரணம் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். இவ இப்படிதான் ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பா. நம்ம அன்பு கூப்பிட்டு பேசினா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். காயத்ரி, நான் சொல்றத நம்ப. நான் எந்த தப்பும் பண்ணாதவன்னு எந்த அளவுக்கு சத்தியமோ அதே அளவுக்கு அன்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது சத்தியம். அன்புக்கு இந்த உண்மை தெரிய வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது மட்டும் தெரிஞ்சா என்னை விட அதிகமா துடிச்சு போயிடுவாரு. வேணா காயத்ரி, அவர்கிட்ட சொல்லாதே. புரியாம பேசாதடி. உன் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அன்பு மட்டும்தான்.
இது அன்புதான் நீ நம்புனா உன் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லனா உன் வாழ்க்கைய அழிஞ்சிரும்டி. இல்ல இல்ல இல்ல, என் வாழ்க்கை வீணா போனாலும் பரவாயில்ல, அன்பு மேல நான் வீண் பழி சுமத்த மாட்டேன். அன்பு மேல வீண் பழி சுமத்த மாட்டேன். அன்பு பாவம். ஐயோ அன்பு பாவம். சார், என்ன சார் உங்க அண்ணனை புடிச்சு உள்ள வச்சுட்டேன்னு என் மேல கோவமா? கோவப்படாம என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஏன் சார் மொத்த டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு அந்த அன்பு மாதிரி ஒரு சப்பையான ஆளை என்கவுண்டர் பண்ண முடியாது உங்களால? அப்புறம் என்ன சார் நீங்களா ஏசி? உங்களுக்கு எதுக்கு சார் அவ்வளவு அமௌண்ட் தரணும்? நீங்க பண்ண தப்பால எங்க அண்ணன் உள்ள இருக்காரு சார். இனிமே நீங்க ஏசின்னா வெளியில சொல்லிடாதீங்க சார். சார், தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விடாதீங்க. இந்த அன்பை போட்டு தள்ள கரெக்டா தான் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தேன். மிஸ் ஆனாலும் ஏதோ ஒரு விதமா மேனேஜ் பண்ணிடலாம்னு பிளான் இருந்துச்சு. உங்க அண்ணன் தான் அவசரப்பட்டு மகேஷை கொல்றேன்னு ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஆனந்தி கிட்ட மாட்டி அன்பு வந்து புடிச்சு எல்லாம் கைமீறி போச்சு. சார் சும்மா காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க சார். பிரச்சனை கைமீறி போனாலும் சமாளிக்கிறேன்னு சொன்னதால தான் அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ரொம்ப ஈஸியா எங்க அண்ணன் மேல பழிய தூக்கி போடுறீங்க. சார், பிரச்சனையோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க அண்ணனை அந்த அன்பு அடிச்ச அடியில எல்லா உண்மையா ஸ்பாட்ல ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணாம அன்பையோ அந்த பொண்ணையோ அரெஸ்ட் பண்ணியிருந்தா உங்க அண்ணனை ஜெயில வச்சு பத்திரமா பாத்துக்க நான் இருந்திருக்க மாட்டேன். வேற ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் வந்து உங்க அண்ணனை போட்டு தள்ளியிருப்பாங்க. நீங்க கொடுத்த கேஷ்க்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. சும்மா கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சரி சார், ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு. எங்க அண்ணன் பண்ணது தப்பு தான். அதுக்காக